இவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி சுனியாம தேவாः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गिरं सरुषुर्वासनसनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு ராமரகசிய உபனிஷத்தினுடைய 69வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் 11 மந்திரம் 11 எழுத்து வரைக்கும் உள்ளது பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து 12 எழுத்து மந்திரம் வரைக்கும் ஆரம்பிக்குது. துவாதசாட்சரக அப்படிங்கிறது. ராம் க்ளீம் வக்னிஜாயா. ராம் இருக்கணும், க்ளீம் இருக்கணும், வக்னிஜாயா. வக்னி நேற்று சொன்னது வக்னி சுந்தரி ஏதோ ஒன்று சொன்னதில்ல. இன்றைக்கி வக்னிஜாயான மனைவி, அக்னியினுடைய மனைவி ஸ்வாஹா. அந்தம் மந்த்ரோ அயம் துவாதசாட்சர. இதோட ராம் க்ளீம் சேர்த்தோம்னா 12 எழுத்தாயிடும். ஓம் ஹிருத பகவதே ராமச்சந்திர இல்லை ராமபத்ரோ அப்படிங்கிற எழுத்தோட ஞேயுதோ ஞே அப்படின்னு சொன்னால் யா. அதாவது ஓம் நமோ பகவதே ராமச்சந்திராய அப்படின்னு சொல்லணும். இல்லை ஓம் நமோ பகவதே ராமபத்ராய அப்படின்னு சொன்னால் அகார்னோ திவவிதோ அபியஷ்ய ரிஷி. 12 எழுத்து மந்திரம் வரும். அதுக்கு ரிஷி தியானம்லாம் முன்னாடி எப்படி நீங்கள் ரிஷிகள் சொன்னாங்க தியானம் சொல்லி செய்யணுமோ அப்படியே முன்போலவே பூர்வவத்து. சந்தஸ்து ஜகதி. சந்தம்னு சொன்னால் ஜகதி சந்தம் இப்படி சொல்லி இந்த மந்திரத்தை அங்கல்பனா ஞாசம் செய்யணும், அங்கநியாசம் செய்யணும். நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது ஓம் ஹ்ரீம் பரதாகிரஜ ராம க்ளீம் ஸ்வாகா அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஓம் நமோ பகவதே ராமச்சந்திராய. தான் 12 எழுத்து வரும். ஓம் நமோ பகவதே ராமபத்ராய அப்படின்னு எழுதினாலும் 12. அதை தான் இந்த ஓம் நமோ பகவதே ராமச்சந்திராய ஓம் நமோ பகவதே ராமபத்ராயனுங்கிறது தான் அது எழுத்துக்களை சேருன்னு சொல்லுது. சரி, அடுத்தது 13 எழுத்து. ஸ்ரீராமேதி பதம் சோக்துவா. ஸ்ரீராம பதத்தோட ஜெயராம் பதம் ததக. ஜெயராம் பதத்தை சேர்க்கணும். ஜெயத்வயம் வதேத்தே. ஜெயங்கிறத 2 முறை சொல்லணும். ராஜ்யோ ராமேதி. முன்னாடி ராமன் சொல்லணும். அதுதான் மனுராஜக. அது மந்திரராஜன் ஆகிறது. இப்போ 13 எழுத்து திரியோதசார்ன வந்துடும். திரியோதசார்ன வந்துடும். ரிஷியாதி பூர்வவத்து. ரிஷி சந்தம் இதெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி. பதத்வய திவேர் ஆவர்த்தம் 2 முறை மீண்டும் மீண்டும் கூறணும். எப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இப்போ 13 எழுத்து வருது. அதுதான்
இப்போ 13 எழுத்து மந்திரத்தில் ஜபிக்க சர்வ காமம், எல்லா காமங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும். இந்த இடத்துல சர்வகாமக சித்தியாகும்னு சொல்லும்போது இந்த ஞான சித்தி அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாதகன் இத்தனை சொல்கிற ஜபயோகத்தில் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபி, 1 கோடி ஜபி, 3 கோடி ஜபி, இது வரைக்கும் அதிகமாக நான் கேள்விப்பட்டது, அத்தியனம் பண்ணது 96 கோடி ஜபி. அப்படின்னா எப்போ ஜபிப்பான், எந்த பிளானில் ஜபிப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது, ஸோ எளிமையாக ஜெயிக்கிற வழி திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தில் ஆச்சாரிய உபாசனா பண்ணுங்குது. பகவத்கீதையிலையும் 13வது சாப்டரு 7வது மந்திரம் எழுதிங்க, நோட் பண்ணிங்க, நாளைக்கு அதை பாருங்கள். 13வது சாப்டரில் 7வது மந்திரம் ஆச்சாரிய உபாசனா. ஆச்சாரிய ஜஸ்ட்டு காப்பி பண்ணியா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்க, ஒரே வார்த்தை. நீ ஒன்றும் பெருசாக தலைகளை நிற்க வேண்டாம். ஆச்சாரியரை காப்பி பண்ணு. உபாசனானா வழிபடுனா அவர் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழி தான் உங்களுக்கு சொல்வார். இன்னும் சொல்லப்போனால் அவர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஹடில்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை எளிமைப்படுத்தி தான் இன்னும் சொல்லுவாங்க. அப்போ இத்தனை கோடி மந்திரம் ஜபிக்கிறதும் இத்தனை கோடி பயிற்சி முயற்சி பண்ணுறதும். காலையில் ஒரு சிஷ்யர் அழகான கேள்வி கேட்டார், இத்தனை யோகம் இருக்கே, எந்த யோகத்தை நான் கடைப்பிடிக்கிறதுன்னு. ஒரு ஆடியோஸ்லாம் கேட்கல, இப்போ தான் முமூச்சு வந்திருக்கு. குரு சேவாக்கு வந்திருக்காரு, 3:30 மணிக்கு பூஜைக்கு வரார். அது கேட்ட கேள்வி இப்போ எனக்கு டக்குன்னு என்ன சைக்காச்சுன்னா, எளிமையாக புரியறதுக்கு நீங்கள் ஒரு 17 வயசில், அதாவது +2 படிக்கும்போது லைஃப் எதுன்னு செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு தேடல் இருக்கும்ல, எதை படிக்கிறது எந்த வேலைக்கு போகிறதுங்கிறதுல. அப்போ வேலையையும் படிப்பையும் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? கொடுக்கறதா படிக்கிறோன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிரியமானது என்ன? படிப்பே நீங்கள் பிரியமில்லாததை படித்தா கூட எந்த வேலையில் நிற்கிறீங்க, இன்றைக்கி 50 வயசில் நீங்கள் எந்த வேலையில் நிற்கிறீங்க, அதை யார் செலக்ட் பண்ணா, எந்த ஆதாரத்தில் செலக்ட் பண்ணீங்களே, அதே மாதிரி தான் ஒரு யோகத்தை செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் பக்தி யோகத்தை செலக்ட் பண்ணாலும் சரி, ராஜயோகங்கிற தியானத்தை செலக்ட் பண்ணாலும் சரி, ஞான யோகத்தை செலக்ட் பண்ணாலும் சரி, எல்லாம் கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் கொண்டு போகிறதுல ஞான யோகம் ஸ்வரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது. ஞான யோகம் எளிமையானது. ஞான யோகம் மற்ற யோகங்களை தன்வசப்படுத்தியது. இப்போ ஞானம் சொல்லுவாங்க, எங்கள் டியூஷன் மாஸ்டர் சொல்லுவார், நீ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் படிச்சிடலான்டாம்பார், எந்த சப்ஜெக்டையும் படிச்சிடலாம் அப்படிம்பார். அவர் சொல்கிறதும் இங்கே வேதம், நீ எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அடிக்கலாமோ. ஒரு ஜுவல்லரியில் 1000 ஜுவல்ஸ் இருக்கும், அதை அறியறதுக்கு பதிலாக அதுக்கான ஆதாரமான தங்கத்தை அறிஞ்சின்னா நீ ஜுவல்ஸ் எல்லாம் நீ தனித்தனியாக மதிப்பிட்டு அளவிட்டு மார்க் போடுற அவசியம் இருக்காதுங்கிற மாதிரி இந்த டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்க. டேலண்ட்டை வச்சு தான், டேலண்ட்டும் இருக்கணும், பிரியமும் இருக்கணும். டேலண்ட் இல்லைன்னா அதில் பிரியம் வரவே வராது. எது டேலண்ட்டோ அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் நீண்ட காலம் நிற்கும். பாக்கியெல்லாம் செயற்கை. பணத்துக்காக ஒரு காரியத்தை பண்ணுறேன்னு இறங்குனா கொஞ்ச நாளில் அது உங்களை விட்டு போயிடும், இல்லை நீங்கள் அதை விட்டு போயிடுவீங்க. அந்த கேள்விக்கு ஞான யோகம் மேலானதுன்னா என்ன, எப்படின்னா சிஸ்டம் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. உபநிஷத்து மாதிரி அதுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்லவே முடியும், கம்பேரே பண்ண முடியாது. இறைவனை தவிர, உபநிஷத்துக்கு ஈக்குவலாக இறைவனை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா வழிமுறைகள் கரெக்டாக இருக்குது. எந்த 10 வயசு குழந்தை இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா அவனுக்கு முக்தி நிச்சயம். எழுதி தரேன்.
இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கணும் தாராளமாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குரு சேவா தான் பல உபநிஷத்தில் சொல்லுது. பகவத்கீதையில் ஆச்சாரிய உபாசனை அவரை வழிபடுங்குது. கடவுளாக நினைத்து வழிபடு. இன்னும் வழிபடுனா என்னென்னா காப்பி பண்ணுன்னு அர்த்தம். காப்பி பண்ணுனா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்கிறாரோ எந்த ட்ராக்கில் போகிறாரோ அதே ட்ராக்கில் போனீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ரொம்ப தூரத்தில் அவர் போல உன்னுடைய கையை பிடிச்சி தான் அழைச்சின்னு போயிட்டுருக்கார். கையை விட்டுட்டு கூட போகல. இல்லைன்னா நான் அங்கே போயிட்டுருக்கேன் நீ பின்னாடி வான்னு சொல்லலை. நான் அங்கே போயிட்டேன் நீ வந்துட்டுரு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லலை. கூடவே பயணம் செய்கிறாங்க. அப்போ எது ஈஸி? இதுதான் சூக்ஷ்மம். இது ஒரு அரிய பொக்கிஷமான கருத்து. அங்கே என்ன காரணம்னு கேட்டால் குரு சேவா பண்ணால் சித்த சுத்தி மட்டும் இல்லை பாபநாசம் ஏற்படுதுன்னு இதே திரிபாத விபூதி உபநிஷத் சொல்லு. பாபநாசம் ஏற்படுது, சித்த சுத்தி ஏற்படும், அப்புறம் பக்தியும் யோகமும் ஞானமும் தீவிர கதி ஏற்படும்னு சொல்லுது. பக்தியும் உங்கள்கிட்ட பக்தி இருந்துச்சு ஆனால் பெரிய கதி பெறலை. அது யோகம் இருந்துச்சு என்ன தானே இருந்திருப்ப. ஞானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஆனால் குரு வந்ததுக்கப்புறம் இந்த பாப நாசமாகிறதுனால சித்த சுத்தி பெறதுனால இந்த பக்தியும் யோகமும் ஞானமும் தீவிரகதி அடைஞ்சு அவனுடைய மார்க்கத்தில் அவன் பயணிக்கிற மார்க்கத்தில் எந்த ஹடல்ஸும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எல்லாவற்றையும் சரி செய்து அவன் தர்சனம் வரைக்கும் சொல்லுது. நம்ம திரிபாத புனிது இப்போ தான் கடந்து முடிஞ்சோம். அப்போ கூட இந்த விசாரம் வரல எனக்கு. இதை சிந்திக்கும் போது அது வருது. ஏன்னா இந்த மந்திரங்களில் ஒரு பக்தி இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இந்த மந்திரம் வேலை செய்யும் அதுவும் இல்லைன்னு சொல்லலை. எத்தனை வருஷம் ஜபிக்கணும் ஒரு கணக்கு இருக்கான்னு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜபிக்க முடியுமானா எனக்கு ஒரு தகுதியும் இல்லாதவன் இல்லைன்னு தன்னை தானே நினைக்கிறவங்க வேணால் அந்த மார்க்கத்தில் போகலாம். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேனே ஸ்ரீராமஜெயம் எழுதி தான் 9th ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேனே. மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் எனக்கு. ஆனால் 10th அதே சென்டம் நெருங்கிட்டேன். கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் டியூஷன் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாரு நம்பல. நீ மார்க் ஒன்றாந்து காட்டு அப்போ தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பக்கத்தில் இருக்கலாம் ஆமாஞ்சி சொன்னாங்க. அவங்கெல்லாம் காமிச்சாங்க நீ ஏன் கொண்டு வந்து காட்டல. நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த அறிவுலாம் கிடையாது. கொண்டு போய் காமிச்சு தான் அப்படிங்கிற அறிவு இல்லை. அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த பையன் கேட்ட கேள்வி, அதுக்கான கொடுத்த பதில், இன்றைக்கி கொடுக்குற குரு இந்த பகவத்கீதையினுடைய அந்த மந்திரம் கண்ணில் படுத்துங்க. அதுதாங்க அதிசயம். ஆச்சாரிய உபாசனா பண்ணு. அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னா ஆச்சாரிய உபாசனா பண்ணுறது ஞானமா. அவர் என்ன சொல்கிறாரு, ஞானங்கிறது ஒரு தனியாக ஒன்று இல்லைப்பா, அந்த மார்க்கமே ஞானம்தான். அதில் ஒரு 30-20 வேர்ட்ஸ் தரேன். அந்த 20 வேர்டை நல்லா வாழ்நாள் ஃபுல்லாக கடைப்பிடி. நம்ம சொல்லுவோம்ல நம்ம 100 வார்த்தையில் முக்தின்னு சொன்னோம்ல, 10 வார்த்தையில் முக்தி 5, அது மாதிரி அவர் சொல்கிறார். ஞானங்கிறது டைரெக்டாக நீ ஞானத்துக்கு போக முடியும், இதெல்லாம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லும்போது வேதாந்திகளுக்கு நான் சொன்ன லட்சணம் சொன்னல, அஹிம்சா சொல்லியிருக்கேனா, ஸ்திரம் சொல்லியிருக்கேனா, ஸ்தைரியம் சொல்லியிருக்கேனா, அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்போ தான் மந்திரம் படிக்கிறோம், பகவத்கீதை மந்திரம் இப்போ தான் 13வது சாப்டரில் 7ஆம் மந்திரம் இன்றைக்கி தான் சிரவணம் பண்ணேன். ஆனால் இதெல்லாம் நம்ம மேற்கனவே எழுதி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதில் இந்த உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஆக்ஞாவாக சொன்னது இல்லையா, பிரம்மனிஷ்ட ஒன்று இருக்கணும், சத்தியமிருத்தம் ஒன்று இருக்கணும், அனுஷ்டானம் ஒன்று இருக்கணும்னு சொன்னால, 4வதாக அனுஷ்டானத்தில் பரோபகார்த்தம் ஒன்று இருக்கணும். எப்பயுமே வச்சுங்க, ஏன்னா பரோபகார்த்தம் ஒன்று வச்சுங்க. இது 10வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வருஷப்படுத்திட்டு உள்ளே போகிறேன். அஹிம்சா சொல்லியிருக்கேனா, அஹிம்சா எழுதிங்க. வேதாந்தி லட்சணத்தில் அஹிம்சா, ஆச்சாரிய உபாசனா அஹிம்சா, இப்போ பக்தியும் யோகமும் ஞானமும் தீவிரகதியான என்ன ஆகுறது?
வேறு வழியே இல்லை, கொடுத்து தான் ஆகணும் சுவாமி. அகிம்சா ஸ்தைரியம் ஆச்சாரிய உபாசனா. அனகங்காரம் அகங்காரம் அனகங்காரம் இதெல்லாம் வேதாந்த லட்சணம். அசக்தி டிட்டாச்மெண்ட், எல்லாத்தையும் போய் பிடிக்கக்கூடாது. பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கக்கூடாது. அது அசக்தின்னு பேர். அசக்தி. அப்புறம் மிக முக்கியமான வார்த்தை, வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த துயரம் இல்லாமல் போகும். அந்த வார்த்தை அனபி சிவகாம். அனபி இஸ்வ இங்க அனபிஸ்வங்க. ஒன்றும் இல்லை, நான் ஐடென்டிஃபிகேஷன். என்னை மதிக்கலை, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல. எல்லா சாதகனுக்குமே உள்ள பிரதான ஏக்கம். நான் சொல்லுவேன்ல, யோகிகள் ஞானிகள் சித்தர்கள்லாம் என்ன மகிழ்ச்சியாக இல்லாமல் முகம்லாம் வாடி போயிருக்கேன். அவனை அடிக்கடி கிண்டல் பண்ணியிருக்கேன். யோகிகள் முகத்தெல்லாம் பார்த்தா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு மலர்ந்து சந்தோஷமாக இருக்க மாட்றாங்களே, எல்லோரும் சோகமாக இருக்காங்களேன்னா அவங்களுடைய தபஸ் சித்தியாகலேங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று எதிர்பார்ப்பு. நமக்கு ஒரு அங்கீகாரம், நம்ம எல்லா இடத்துலையும் அங்கீகாரம் பார்ப்போம். நம்ம சொல்லியிருக்கு, நம்மளுடைய சுபாவத்தை வேதமும் சொல்லுது. உனக்கு அங்கீகாரம் இல்லாத இடத்துல நீ, உன்னுடைய டேலண்ட்டுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நீ போகாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாணக்கியம் வந்து சந்திரகுப்தருக்கு சொன்ன கருத்து அது. அதுபோல் ஆனால் நாம் எல்லா இடத்தையும் என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்போம். நம்மளை அவங்க கரெக்டாக அங்கீகரித்தாங்களா, அதுதான் நான் ஐடென்டிஃபிகேஷன். அந்த நான் ஐடென்டிஃபிகேஷனுங்கிற வார்த்தையே சரியாக இது பண்ணிங்க. அதுக்கு இங்கே சம்ஸ்கிருதத்தில் அனபி அப்படி ஞாபகம் வச்சுங்க. அசக்திங்கிற மாதிரி அனபி. அப்புறம் அங்கே வங்கெல்லாம் விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அனபிங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. நான் ஐடென்டிஃபிகேஷன். எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, என்னை மதிக்கலை, என்னுடைய டேலண்ட்டை புரிஞ்சுக்கல, யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுடைய ஒர்க்கை மக்கள் அங்கீகரிப்பான், இறைவன் அங்கீகரிப்பாங்க. இறைவன் உடனே அங்கீகரிப்பான், மக்கள் தாமதமாக அங்கீகரிப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் பெருமாள் அப்படி சொன்னார். உன்னுடைய வேலை, உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ செய், அவ்வளோதான். இப்போ உனக்கு நம்மெல்லாம் வேலைக்காரன் தானே, அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம எல்லாருமே வேலைக்காரன் தான். வேலையை ஒழுங்காக செஞ்சால் எஜமானனா இல்லாம், அப்புறம் உனக்கு 10 பேர் வேலை செய்வாங்க. இது புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன வலியுறுத்த விரும்புகிறோம்? ஆச்சாரிய உபாசனா. அதனால் பாவநாசம், சித்த சுத்தி, பக்தியும் யோகமும் ஞானமும் தீவிர கதி பெறும். அவனுக்கு முக்தி உண்டு, முக்திக்கு உறுதிப்படுத்தப்படுது, தரிசனம் உண்டு. அதெல்லாம் வருது, வரிசலாகவே சொல்லுது. அது ஒரு முமுட்சுலேருந்து அவன் முக்தனாகிற வரைக்கும் வரிசையாக சொல்லுது. அதுதான் நம்ம வந்து ஒரு பக்தனாக இருக்கிறவன் பக்தனாகவே கடைசி வந்து சாகக்கூடாது. பக்தனாக இருக்கிறவன் தொண்டனாக தன்னை மாற்றிக்கணும். இப்போ நாளைக்கு சாமி பிறப்பாடு இருக்கிற நேரத்தில் இது வருது. இன்றைக்கி அங்கே பேசலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிரிவலத்தில் இதை தான் 5 நிமிஷம் பேச போகிறேன். குரு சேவாங்கிறது இப்போ சுவாமிக்கு செய்யக்கூடிய உழவார பணி, திருப்பணி, சாமி பிறப்பாடு, தோல் கொடுக்கறது, ஆயக்கால் போடுறது, தீவட்டி எடுக்கிறது, ஏதோ யாருக்கோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் நீ முட்டாள், வாய்ப்பை இழக்கிறேன்னு அர்த்தம். மாதத்துக்கு 1 நாள் தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அது குருசேவா. பிராக்யான் பிரம்மம்னு வள்ளலார் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பயணிச்சிருக்காருன்னு சொன்னல. அதில் ஒரு இடத்துல இறுதி நிலையில் சாகா கல்வின்னு அவங்க சொல்லுவாங்க. சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. அது நம்மள்ட்ட இருக்குது. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமயன்னு இருக்குது நம்மள்ட்ட மந்திரம். ஒரு பாயிண்ட்டு. 2வது வந்து நாம் சாகா கல்வியை பேசுகிறதே கிடையாது. எதை பேசுகிறோம்னா இறைநிலையை பேசுகிறோம். இறைநிலைய உபனிஷத்து எப்படி பேசுதுன்னா ரொம்ப டீசெண்ட்டுங்க. உபனிஷத்து மாதிரி ஒரு டீசென்சி உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ குட்டிக்காரனை போட தலைக்கில் நின்று பட்னி கிடந்து சாகு,
தண்ணி குடிக்காத, அதெல்லாம் எந்த இதுவும் இது வரைக்கும் அது மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? கிடையாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, லிமிட் பண்ணிக்கோ. வேண்டான்னு சொல்லலை. சிறப்பு என்ன சொல்கிறோன்னா, நம்ம அதான் அதை தான் பக்தனாயிரு, அப்புறம் தொண்டனா மாறிக்கோ. தொண்டு வந்து ஒரு நல்ல சத்குருவை இறைவனாக நினச்சி சிஷ்யனாக மாறிக்கோ. உன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் உனக்கு உபதேசம் பண்ண போது. 4வது எல்லாம் வேதத்தில் இருக்குது. 4வது நீ உபதேசம் வாங்க வாங்க முதல்ல உனக்கு இம்மீடியட்டாக உனக்கு கொடுக்குற வரம் ஜீவன் முக்தன், லைஃபு ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி இளந்தம்பதிகள் இந்த பிரம்மஞானம் இல்லைன்னா ரொம்ப அவசரப்படணும். கருத்து வேறுபாடுகள்லாம் முதல் 10 வருஷத்தில் தான் வரும். டைவர்ஸ்லாம் எப்போ வருது? இந்த முதல் 10. இப்போலாம் 6 மாதத்துலேயே வந்துடுது. கடந்து வரணும். இது நீண்ட பயணம், வாழ்க்கை இது. இந்த பிரம்மஞானம் இருக்கிறதுனால அதெல்லாம் அங்கே நீங்கள் யாரும் எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக உங்களை வழி நடத்தும். அச்சா, பக்தனாகணும், தொண்டனாகணும், சிஷ்யனாகணும், உபதேசங்களை கேட்டு முக்தனாகணும், சத்காரியங்களை தான தர்மங்களை பண்ணணும், பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்க இறுதியில் முருகனாகணும்னு சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அதுதான் அதுவும் சொல்லுது. வேதமாக அது சொந்த கருத்து ஒன்றும் கிடையாது. அப்போ பல ஞானிகள், இப்போ ஜே.கே. சிம்மத்தின் ஒரு நாஸ்திகர், ஆனால் பெரிய உலகமகா ஞானி, கடவுளை புரிஞ்சிக்க முடியல, பாவம். ஐயோ பாவம். பெரிய உலகளாவிய ஃபேன்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. என்ன இறுதி அவருடைய வார்த்தைனா, அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பக்தி யோகத்தில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா? பூஜை பண்ணுறாங்க, அது ஒரு சிஸ்டம்ப்பா, அது ஒரு சயின்ஸு. அது புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்கோ, இல்லைனா புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ, புரியலைன்னா விட்டுரு. அதை விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் உனக்கு தகுதி கிடையாது. ஒரு பாயிண்ட்டு நீ அதில் தான் போகணும்னு சொல்லலையே. இறைவனை நீ எப்படி இறைவன் எப்படி இருக்கிறார் ஸ்வரூபத்தின்னு சொன்னால், இறைவன் அன்பு, அமைதி, ஆனந்தம், இது 3 சேர்த்தா ஞானம். இது 3த்தையும், அன்பு, அமைதி, ஆனந்தம் 3த்தையும் சேர்த்தா ஞானம். ஞானம்தான் இறைவன்னு இது வரைக்கும் அடியன் இந்த 11,000 மந்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு சொல்கிறேன். ரொம்ப டீசன்சி, ரொம்ப டீசன்சி. சுவாமிநாத சுவாமி கரெக்டாக கையில் எடுத்திருக்காங்க. இந்த உபனிஷத்தை கையில் எடுத்தது பெரிய விஷயம். அது நமக்கு உபதேசம் பண்ணுறது மிக 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 பெரிய விஷயம். நீங்கள் யாரை வேணாலும் கம்பேர் பண்ணிங்க. வேதாத்திரி மகரிஷி அறிவு திருக்கோயில் கட்டுறாங்க. இப்போ உபநிஷத்து எல்லாரையும் மறுக்குதானா? மறுக்கலை. எல்லாரையும் பார்க்குது, சாட்சியாக இருந்து பார்க்குது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க புத்தர் என்ன பண்ணார், புத்துனா என்ன அறிவு. நம்ம அதை புத்துன்னு ஆக்கிட்டோம். சரியான புத்து. நாத்திலாம் கிண்டல் பண்ணுவாங்க, புத்து சரியான புத்துவாக இருக்கே அப்படின்னா. அறிவாளியே அறிவினவனா கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நாஸ்திகம் இறைவனை ஏற்றுக்காதவங்கள நம்ம ஏற்றுக்கிறது இல்லைங்க. இதாங்க சிம்பிளிசிட்டி. இறைவன் சில பேர் இறைவன் இருக்கார், ஆனால் வேதம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்புறம் வேதம் ஒத்துக்கிறோம், இறைவனை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்புறம் பார்த்தா தான் நம்புவேன். இப்படிலாம் இருக்கா இல்லையா? போட்டோம். யாரையும் நம்ம விமர்சனம் பண்ணலை, யாரையும் குறைச்சி மதிப்பில்லை, எல்லாரையும் அங்கீகரிக்கிறோம். எத்தனை குருமார்கள் இந்த பூமியில் பிறந்திருக்காங்களோ எல்லாருமே லோகக்ஷேமத்துக்காக தான் வாழ்நாளை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அது அவங்க விரும்பி பண்ணாங்களோ விரும்பாமல் பண்ண, இயற்கையை அவங்கள அப்படி வழி நடத்தி அழைச்சிட்டு போகுது. ஆனால் எது எளிமையானதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா, இப்போ பூஜை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தியானம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஞானம் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியும். ஞானம் எனக்கு சரியாக வராதுன்னு யாராவது இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், சித்தசுத்திக்கு முயற்சி பண்ணணும். அதனால் உங்களுக்கு அடியன்னு சொல்கிறது, குருவை காப்பி பண்ணுங்கள். வேறு ஒன்றும் அவங்கள பர்சனல் பார்க்காதீங்க. அவங்க என்ன ட்ராக்கில், எந்த ஃபிலாசபியில் எப்படி மேலே ஏறினாங்க. மேலே ஏறிட்டாரா இல்லையா? மேலே ஏறிட்டார்ல. உனக்கு சொல்லிக் கொடுக்குற தகுதி அவருக்கு இருக்குங்கிறது உனக்கு அறிவு இருக்குல்ல. ஒத்துக்கிறந்தா ஃபாலோ பண்ணு, ஒத்துக்கலைன்னா விட்டுட்டு அடுத்த குருவை பாரு. எதுவும் எளிமைப்படுத்துகிறோம். அதனால் இங்கே இந்த அஹிம்சா, ஸ்திரம், அனகங்காரம், ஆச்சாரிய உபாசனா, அசக்தினா எல்லாத்தையும் பிடிக்கிறது. எல்லாம் எனக்கு வேணுங்கிறது சொல்லக்கூடாது.
அத்தியாவசியம் ஒண்டி தான் நமக்கு பீரியாரிட்டி. எல்லாருமே புரிஞ்சுங்க. வாழ்க்கையை ரொம்ப எளிமைப்படுத்தலாம், ஹார்ட்டை வந்து சம்மட்டியால் அடிச்சிக்காத ஒரு வாழ்க்கை வேணும்னா இந்த சொன்னதில் அனபிஷ்ங்கிறது நமக்கு நம்மளுடைய ஐடென்டிஃபை இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஐடென்டிஃபை என்ன தெரியுமில்ல, இன்னொரு அர்த்தத்தில் அகங்காரத்தை தூண்டி விடும். நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அது பேசாமல் இருந்தால் அகம், பேசுனா அகங்காரம். அதான் விஷயம். பேசாமல் இருக்கு. நான் பெரிய ஆள் தான், நமக்கு நல்லா தெரியும். அது எத்தனையோ நண்டு சொண்டு நார்த்தங்காலாம் சில நேரத்தில் சில விளையாட்டுலாம் காட்டும், நமக்கு தெரியும். பேசாமல் தான் இருக்கும். அவனுக்கு அறிவெல்லாம் நல்லா தெரியுது, அவன்கிட்ட போய் என்னத்தை பேசி அவனை திருத்த முடியவே முடியாது. ஆண்டவனாலே திருத்த முடியாது. அதுக்கு தான் பிறவி போட்டிருக்காரு. அவனை திருத்த முடியாது. அவன் அடிபட்டு உதப்பட்டு நான் திருந்துறேன்னு வருவான் ஒரு நாளைக்கு. அன்றைக்கி உபதேசம் பண்ணால் அது வேலை செய்யும், இன்றைக்கி உபதேசம் பண்ணால் வேலை செய்யாது. அப்போ ஏன் வேஸ்ட் பண்ணுற டயத்தை, எனர்ஜியை? அதனால் இப்போ இது அடிப்படை விஷயம். இந்த மாதிரி ஜபத்துக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுங்க. ஆனால் எப்போ கொடுங்கன்னா, இந்த நீங்கள் தியானம் பண்ணுறீங்கல்ல, அப்போ ஆதியிலையோ மத்தியிலையோ இறுதியிலையோ இறைவனுடைய நாமத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பாக அமைதியாக ஆனந்தமாக கூப்பிடுங்க. அந்த உணர்வோடு செய்யுங்க. கடமையாக இது செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்கும், அப்படி போகாதீங்க. தயவுசெய்து அப்படி போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான். குரு சொன்னாங்க இது செஞ்சால் மேன்மை பெறலாம்னு சொன்னாங்க. நான் அந்த மார்க்கத்தில் போகிறேன். இறைவன் திருவடியை பிடிக்கணுங்கிற நோக்கத்திலேயே போங்க. எல்லாம் ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருணை தான். இறுதி வார்த்தை பிளெஸ்ஸிங் தான். அது குரு கிருப்பாவாக இருக்கட்டும், ஈஸ்வர கிருப்பாவாக பிளெஸ்ஸிங் தான். கிருப்பானா என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருந்தால் அது ஜெயமாயிடும், ஈஸியாக ஜெயமாயிடும். ஆசீர்வாதம்லாம் எனக்கு அவசியம் இல்லை. நான் சொன்ன ஸ்டெப்பு படி முயற்சியும் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னுடைய வீரத்தீர செயல்களையெல்லாம் அதில் காட்டுறேன்னு காட்டிட்டு வா. எல்லா பிரகாரத்தையும் சுற்றிட்டு வா. அப்புறம் என்ன, சங்கரர் சிஷ்யர்களுக்கே அந்த நிலை உண்டு. சங்கரர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவார். மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். அப்போ லேட் அக்கறைக்கு போயிருப்பான் துணி துவைக்கிறதுக்காக, வரது கொஞ்சம் லேட்டாகும். வரட்டுமே, கொஞ்சம் வீக்காக இருக்கிறவன் அவனுக்காக வெயிட் பண்ண. அவன் கரெக்ட் டயத்துக்கு வரலன்னா அவனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா? எடுங்க இந்த உபநிஷத்தை, எடுக்கிறீங்களா இல்லையா? அப்படிலாம் சிஷ்யருக்குள்ளே அந்த காலத்தில் நடந்திருக்கு. போட்டோம். அதனால் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் விசாரம் இல்லாததுனால இந்த விஷயத்தை லைட்டாக டச் பண்ணுறேன். இப்போது இந்த மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதே ராமச்சந்திராய 12 எழுத்து, ஓம் நமோ பகவதே ராமபத்ராய 12 எழுத்தை தாண்டி இப்போ 13வது எழுத்தில் உதாரணங்கள் சொல்ல அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரம் டபுள் ஆக்குறதுனால அது 13 எழுத்துடைய மந்திரமாக அது மாறுறது. அடுத்தது 14 மந்திரம், 14 எழுத்து, 15 எழுத்து, 16 எழுத்தை ஒரே பேஜில் சொல்லிடுச்சு. தாராதி சகிதா, தாரானா தாரகம், வேறு ஒன்று. தாரகம்னா ஓங்காரம். ஓங்காரத்தோட அப்பி சதுர்தச வர்ணகம் சேர்த்தா 14 ஆகிடும். 13ஓட ஓங்காரம் சேர்த்தா 14 ஆகிடும். திரியோதசார்ண முச்சாரிய பச்சாத் ராமேத்தி 13 எழுத்து மந்திரத்தோட 2 எழுத்து ராமனு சேர்த்திங்கன்னா பஞ்சதசார்ணஸ்து 15 எழுத்து மந்திரம். 13, 14, 15 சொல்லிடுச்சு. ஒரு லைன்லேயே சொல்லியாச்சு. ஜபத்தாம் கல்பபூருகு கல்ப விருட்சம் கொடுக்கக்கூடிய எல்லா பலனையும் இந்த மந்திரம் இது சொல்கிறதெல்லாம் சத்தியம். நான் அதை 100% ஏற்றுக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது, அப்போ தான் அதுக்கு தான் அவங்க மந்திரம்லாம் சொல்லியாச்சு. ஈஸியான மந்திரம்லாம் சொல்லியாச்சு. இல்லை இந்த மந்திரம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்கள், தப்பு இல்லை. சம்சாரிக்கு இதெல்லாம் தேவை தான். ஆனால் சாதகனுக்கு நாம் இறைநிலையில் இறைவனோடு இரண்டறாங்க. அதுக்கு தான் கடைசி வார்த்தை வள்ளலார் இறைவனோட இரண்டரை கலக்கிற நிலையை சாகா கல்விங்கிறத அப்படி சொல்கிறாரு. நாம் அத்வைத்தம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல.
அதுக்கு தமிழ் அவர் எப்படி பேசுகிறாருன்னா, நான் தான்னு சொல்லுவோம்ல, ஒரு வீடு பூட்டி இருக்கு, கதவை தட்டுறீங்க, அவங்க யாருன்னு கேட்குறாங்க, உங்கள் குரலை அவங்களுக்கு பரிச்சயமானா நான் தான் சொல்லுவீங்கல்ல. தெரியாதவங்கள்ட்ட போய் நான் தான் சொல்ல முடியாது. தெரியாத வீட்டுக்கு கதவே தட்டவும் மாட்டோம், காலிங் பெல் அடிப்போம். தெரிஞ்சவங்களாக இருந்தால் கதவை துறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் நான் தான் சொல்லணும்ல. அதில் நானை வந்து ஜீவனாகவும் தானை வந்து பரமனாகவும் அவர் சொல்கிறார். நானுங்கிறது ஜீவனாகும், தான். அப்போ நான் தான்ங்கிறது, தான்கிறதும் நாம தான், அது சத்து. நான்கிறது சொல்கிறது, அது சித்து. சித்து சத்த, சத்து சித்த நான் தான்னு சொல்கிறாங்க. தமிழ் பண்ணியிருக்காரு, புரியுதா? நிறைய வேலையை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால், பாமரர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பாமரர்கள் எனக்கு ஒரு தகுதி இல்லைன்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறவன் எல்லாரும் நான் இறைவனை பிடிக்கணும், பாக்கி தங்கமாக்குறது, சாகா கல்வியாக இருக்க, மரணமில்லா பெருவாழ்வு, அதெல்லாம் அப்புறம் விடுங்க. இறைநிலையை தொட்டலாம் ஈஸியாக. அதே தான் உபநிஷத்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுது. இப்படி போ, சிரவணம் பண்ணு, மனநம், 3 ஸ்டெப்பு தானே. நம்ம 5 ஸ்டெப்பில் இப்போ சொல்கிறோம்ல, பக்தனாக, அது புரியறதுக்காக தான். இது சாமானிய மக்கள் எளிமையாக புரியும். பக்தனாக, தொண்டனாக, சிஷ்யனாக, முக்தனாக, முருகனாக, இதுதான். அது பெரிய 1000 மந்திரங்கள் படிக்க வேண்டாம், இந்த 5 வார்த்தை போதும். இது புரியாது அவங்களுக்கு. புரியும், எனக்கு செய்ய மாட்டேன்னு சில பேர் இருக்கீங்க, அதெல்லாம் மாற்றிக்கிங்க, நல்லது இல்லை. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், திரியோதசத்தோட ராமசேதா 15 பஞ்சதசா ஆரண ஜபத்தாம் கல்பபூருகு, கல்பவிருட்சம் கொடுக்கக்கூடிய எல்லா பலன்களையும் தரும். நமஸ் ச சீதாபதையே ரமா ஏதி ஹனத்வயம் நம சேர்க்கணும், சீதாபதியேங்கிற வார்த்தையை சேர்க்கணும், ரமாவுடைய ரமா லக்ஷ்மி ஸ்ரீம் சேர்க்கணும். ரமானா சில இடத்துல மந்திரத்தையே சொல்லுது, சில பேர் பேரை சொல்லிடுது. சொல்ல ஹனத்வம், ஹனஹன அப்படின்னு சொன்னால் அந்த 2 முறை சொல்லு. அதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டால், என்ன மந்திரம்னு கேட்டால், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம், 15 எழுத்து. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போனவங்க, அது ரொம்ப அத்தியனம் பண்ணவங்க சொல்கிறாங்க. தஸ்து அதுபடி கவச்சாஸ்ராந்தக ஷோடசாட்சரம் ஈரித்தக, அதன் பிறகு ஷோடசாட்சரம் வருது. தஷ்ய அகஸ்திய ரிஷி வந்து அகஸ்தியர், சந்தம் வந்து பிருகதி, தேவதா வந்து ராமர், முன்போலவே எல்லாம். ராம் பீஜம், சக்தி அஸ்திரம். அஸ்திரம்னா அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பட் அப்படி சொல்லுவோம். ஸ்வாஹா ஹும் பட் அப்படிலாம் சொல்லுவாங்க. கீலகம் ஹும் இதி ரிதம் திவ பஞ்ச 3 சத்துர்வர்ண, இது 2 3 4 அப்படின்னு மந்திரங்களை சொல்லி அங்கன்யாசம் செய்ய என்ன மந்திரம் வரும்னு கேட்டால், நம சீதாபதையே ராமாய ஹனஹன பட் ஸ்வாகா. என்ன சொன்னிச்சு? நமவோட சீதாபதியை சொல்லி ரமா சொல்லி ஹனஹனங்கிறத துவயம்னு சொன்னிச்சு. இதெல்லாம் புரியுதா இல்லையோ, மந்திரத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நேரடியாக. தொகுத்து சொன்னாலும் அதே வார்த்தை தான், சேர்த்து சொன்னாலும் அதே தான் வரும். சேர்த்து சொல்லும்போது மந்திரங்கள் அது வரிசையாக சொல்கிறதில்ல, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வார்த்தையை சொல்லி அப்புறம் மந்திரத்தை நீட்டாக
இந்த ஒரிஜினல் மந்திரத்தில் இந்த இந்த உபநிஷத்தினுடைய மந்திரத்தில் இப்போ நான் சொல்கிற மாதிரி சேர்த்து அது சொல்லலை. இது மாதிரி பிட்டு பிட்டாக சொல்லி ஃபார்மை நாம தான் பண்ணிக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது என்ன கிடைக்கிதுன்னு கேட்டால், இது வரைக்கும் அடியன் பேசின எல்லாமே என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், நம்ம சீதாபதியே ராமாய ஹனஹன ஃபட் ஸ்வாஹா. இது பாஷ்யக்காரரும் எழுதுகிறாங்க. நமக்கு டவுட் வரணும். சில நேரத்தில் பாஷ்யக்காரர் கொஞ்சம் அவசரத்தில் சில இடங்களில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறோம். ஆனால் கணக்கு போட்டு பார்க்குறேன், ஒவ்வொரு எழுத்து அத்தனை எழுத்து வருதான்னு போட்டு பார்த்தா கரெக்டாக வருது. ஆமாம், அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் ஓம் நமக சீதாபதியே ராமாய ஹனஹன ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு 17 எழுத்து வரும் ஓம் சேர்த்தா. இந்த 16ஓட 1 சேர்த்தா. இப்போ குரு கடாட்சம் பற்றி பேசணும் இல்லையா? குரு கடாட்சத்துக்கு மந்திரம் எழுதியிருக்கேன் பாருங்கள். குரு கடாட்ச லேச விஷயன்னு சர்வசித்தையா சித்தியந்தி. குரு கடாட்சம் லேசாக கிடைச்சாலே அந்த மார்க்கத்தில் உனக்கு எல்லா சித்திகளும் கிடைக்கும். ஞான யோகத்தில் இறைவனை பிடிக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லாமல் எல்லா காரியமும் சித்தியாகும். லேஸ் மாத்திரத்தில் பிளெஸ்ஸிங் இருந்தால் போதும். அவன் எங்கேயும் இருக்கட்டும், எந்த கண்ட்ரிலேயும் இருக்கட்டும், மானசீகமாக குருவை வணங்குறாங்களே. எனக்கு அடல்ட்ஸ் இருந்தால் சுவாமிநாத சுவாமியை விட மாட்டேன், சும்மா சொல்லிக்கூடியா அப்படின்னு. சில நேரத்தில் இப்போ நடக்கலை, இடையில கொஞ்சம் ஏதோ ஒரு உபநிஷத்தில் அது நடந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம்லாம் கம்முன்னு இருந்த, வார்த்தையே புலப்படலை. இங்கிலீஷில் இல்லை, ஹிந்தியில் சொன்னது சரியாக புலப்படலை. சரியான அர்த்தம் ஒன்று உள்ளே இருக்குது தெரியுது. அப்புறம் உபதேசம்தான் அது. இந்த 102 உபநிஷத்தில் 1 or 2 டைம் நடந்திருக்கு. அது மாதிரி ஸ்டக்காகி நிற்பேன், முடிச்சுன்னு இருப்பேன், திருவடியை பார்த்துட்டு வந்துடும். இதெல்லாம் ஒரு பெரிய அனுபூதி. யாருமே சொல்ல மாட்டாங்க, அடியேன் யதார்த்தமாக சொல்கிறேன். அங்கே அந்த குரு கடாட்சத்தினால லேசு மாத்திரத்தினால இத்தனை உபநிஷத்து பண்ண முடிஞ்சிச்சு. சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியாது. நான் தான் பண்ணினேன் அப்படி சொல்ல முடியாது. நான் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் தான் சொல்ல முடியும், ஈஸியாக சொல்ல முடியும். உண்மை அதுதான். நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஜி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க உட்காந்துன்னா, அவர் குரல் தான் கூட நம்ப மாட்டாங்க. அதுதான் நான் ஐடென்டிஃபிகேஷன் அடியேன்னு சொல்கிறேன். இதை தான் யாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க. மேடைக்கு போகாதீங்க, மாலை மரியாதை வேண்டாம். இறைவன் அங்கீகரித்தா போதும். போட்டோவை போடணும், பேரை போடணும், டியூப்லைட்டில் இந்த பக்கம் பணம் கொடுக்குறாரு, இந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் பூஜைக்கு பணம் கொடுத்துட்டு வராரு. யாருக்கும் ஒரு வார்த்தை எந்த வார்த்தையும் சொன்ன தேவன்லேருந்து இந்த கை கொடுக்குற இந்த கை கொடுத்து தெரியக்கூடாது. சத்காரியம் பண்ணுற உனக்கும் இறைவனுக்கும் ஒரு உணர்வு அப்படி தான் இருக்கணும். ஒரு 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 வாக்கியம் இருக்குது, தேவாக அப்ரோக்ஷ பிரியாகான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தேவர்களாக இருக்கிறவன் பரோட்சமாக வரமாட்டான், அதாவது பிரத்யட்சமாக வரமாட்டான், நேரடியாக வரமாட்டான். தேவர்களாக இருக்கிறவன் நேரடியாக வரமாட்டான், மறைஞ்சு தான் இருப்பான் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. தேவாக அபரோக்ஷ பிரியாக, மறைஞ்சு இருக்கிறது தான் பிடிக்கும். அபரோட்சமாக உள்ளே இருக்கிறது தான் பிடிக்கும், வெளியில் இருக்கிறது பிடிக்காது. அப்போ அங்கே வந்து குரு கடாட்ச லேச விசேஷன சர்வசித்திய சித்தியந்தே. அஞ்சா திரிபாத உபநிஷத்தில் 5வது சாப்டர் 7வது மந்திரம். இன்னொரு இடத்துல இந்த பாவங்கள்லாம் அகில துரித சயம், துரிதம்னா பாவம், தீவினை, அதனுடைய பலன் அதெல்லாம் வேகமாக சயமாயிடுமா. அப்புறம் அதுதான் சொல்லிட்டேன், பக்தியும் யோகமும் ஞானமும் தீவிர கதி பெறும். நடக்குதா இல்லையா? இப்போ சொன்னதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். வேறு யாராவது பண்ண முடியுமா? பக்தியும் யோகத்தையும் ஞானத்தையும் தீவிரகதி பண்ண முடியுமா? ஒருத்தவங்களை ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஆக்டிவேட் ஆகிடுவாங்களா? இது 5ல் 9. இப்போ எத்தனை எழுத்து பார்த்துருக்கோன்னு கேட்டால் 16 பார்த்து 17.
17 மந்திரம் 17 எழுத்துடைய மந்திரத்தை சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது 18வது எழுத்துடைய மந்திரம். தாராதி சகிதக தாரா ஓங்காரத்தோடு சோபி மந்திரக சப்ததசாட்சரம் 17 எழுத்து மந்திரத்தோட ஓங்காரத்தை சேர்த்தா 18. ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதோட ஓமை போட்டு அடுத்த எழுத்துக்கு போயிடுறாங்க, அடுத்த மந்திரத்துக்கு போயிடுறாங்க. புரியுதா? 17 கண்டுபிடிக்கிறது டஃப்பு, 18 ஈஸி. 19 கண்டுபிடிக்கிறது டஃப்பு, 20 ஈஸி. ஏன்னா ஓங்காரத்தை சேர்த்தா ஒரு எழுத்து அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ தாரே, அப்புறம் நமோ பகவதே ராம் ஞேந்தம்ங்கிறது தான் யக ராமாய அப்படின்னு சொல்கிறோம்ல. மகா தத் அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டால், புருஷாய பதம் சேர்க்கணும். பச்சாத் திருதந்தோ திருதந்தனா நமகங்கிற வார்த்தை சொல்கிறது இப்போ பிரதிபலிக்கிறது. இதனால் என்ன கிடைக்கும்னா அஷ்டாதசாட்சரம் கிடைக்கும், 18 எழுத்து கிடைக்கும். இப்போ மந்திரமாக நம்ம அதை பார்த்துருவோம். எப்படி பார்த்துருவோம்னு கேட்டால், ஓம் நமோ பகவதே ராமாய ஹனஹன பட் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ராமாய ஹனஹன பட் ஸ்வாஹான்னு போட்டால் 18 எழுத்து வரும். நீங்கள் இந்த இஸ்ஸு இம்முலாம் எடுத்துடணும், மெய் எழுத்துலாம் எடுத்துடணும். அப்படி எடுத்தால் 18 எழுத்து வருது. அது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ராமாய மகாபுருஷாய நமக. சில வெரைட்டியில் வெவ்வேறு அதே எழுத்து கொஞ்சம் அதே மாதிரி இருந்தால் வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ராமனுக்கே இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு விசேஷமான பேர் இருக்குன்னா எழுத்து அமைப்பாக வருதுன்னா அந்த வார்த்தையை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. இது புரியுதா? அப்போ அங்கே என்ன ரிஷி யாருன்னு கேட்டால் விஸ்வாமித்திர, சந்தம் காயத்ரி சந்தம், தேவதா ராம், எல்லாம் பூர்வவத்து தான். அடுத்தது 19 எழுத்து மந்திரம். காமாதி சகித. காமங்கிறது மதன், மதனுக்கு க்ளீம், காளிக்கும் க்ளீம் இருக்குது. காளிக்கும் க்ளீமு, காமனுக்கும் க்ளீம். காமாதி சகிதக க்ளீமோட ஷோபி மந்திர ஏகோ விம்சக. ஏகோன விம்சக. ஏகோன விம்சகன்னா 20ல் 1 இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண 19 எப்படி சொல்லுதுன்னா 20ல் 1 இல்லை, 1 - 20ங்கிறது அப்படி சொல்லுது. நம்ம வந்து 19 20 சொல்கிறோம்ல, 18 19 20 சொல்கிறோம்ல, அது 20ல் 1 குறைவு, 30ல் 1 குறைவு, 40ல் 1 குறைவு சொல்லும். அப்படி சொன்னால் 19 எழுத்து மந்திரம் எப்படி அமைக்கப்படுதுன்னா, தாரம் நமோ பகவதே ராமா பதம் வேத, இதை அறிந்து சேர்க்க வேண்டும். சர்வசப்தம் சமுச்சாரிய, எல்லா சப்தத்தையும் உச்சரிக்க. சௌபாகியம் தேகி. சௌபாகியம், பாக்கியம் சௌபாகியம்னா நமக்கு சந்தர்ப்பம் சரியில்லைன்னு சம்சாரி எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பான் அறிவு இல்லாமல். சந்தர்ப்பம் சரியாக இருக்காதுடா, அப்புறம் மனசு சரியில்லை, மனசு சரியாக இருக்காதுடா முட்டா பேல, மனசில் நீ இருக்கக்கூடாதுடா, அறிவுக்கு போடான்னு. ஏதாவது ஆடியோ கேளு, ஏதாவது தியானம் பண்ணு, இல்லைன்னா ஒரு மந்திரத்தை சிரவணம் பண்ணு, ஜபம் பண்ணு, அப்போ தான் மனம் மேலே ஏறும். நீ ஹிருதயத்தில் இருந்து மனசு சரியில்லைன்னா மனசு சரி இருக்காது. அறிவு இருந்தால் தான் மனசு சரியாக இருக்கும், அறிவு இருந்தால் மனம் இருக்காது. நேர் ஆப்போசிட் விஷயமா இருக்குது. அறிவு இருந்தால் மனம் இல்லை, மனம் இருந்தால் மனதிலே இருந்தால். அறிவுக்கு போனால் மனம் இல்லை, மனதிலே இருந்தால் அறிவு வருவதில்லை, தென்படுவதில்லை. மனசிலேயே தான் சதா வாழ்கிறான், அதனால் மனுஷன். இப்போ நமக்கு எத்தனை அறிவு? அதெல்லாம் பொய் சொல்லாது, பொய் சொல்ல. இவ்வளோ பெரிய பப்ளிக்காக பொய் சொல்கிறீங்க. நமக்கெல்லாம் 5 அறிவு தான். 5 அறிவு என்ன தெரியுமில்ல? கானா பீனா சோனா. அதாவது ஆகாரம் விகாரம் அதில் 5 வரும் பாருங்களேன். ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணம். அதே மாதிரி பார்க்குறது கேட்குறது பேசுகிறது சுவைக்கிறது 5 தான். அது 5 அறிவு. 6வது அறிவு என்னன்னா புத்தி. புத்தி இருக்கா?
நமக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னை விட்டுறாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா நம்மளை அவரையும் சேர்த்துக்கிட்டாரே அப்படின்னு உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு புத்தி இருக்கா இல்லை புத்தியில் இருக்கமா என்று சொல்லுங்கள். புத்தி இருந்தால் பஸ் ரெகுலராக கிளாஸுக்கு வருவோம். நம்ம வர முடியலன்னு சொல்லுவோம். ஏன்னா மனசு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, பஸ்ஸு லேட்டு, மழை பெஞ்சிச்சு, தூக்கமாக வருது, போகலாமா வேண்டாமான்னு சொல்லி சரி படுத்து நாளைக்கு போகலாமா. அது மாதிரி ஒருத்தர் பணத்தை கட்டி ட்ரிப்புக்கு அந்த வேனை எம்டியாகவே அது மெசேஜ் போடக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, நேராக பார்க்க போனால் சொல்ல மாட்டாராம். மெசேஜ் அது மெசேஜ் நீங்கள் தான் மெசேஜ் போடக்கூடாது சொல்லிடுங்க, ஃபோன் பண்ணக்கூடாது சொல்லிடுங்க. ஆனால் நேராக பார்க்குறல்ல, நேராக பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேண்ணா. டெய்லி நேராக பார்க்குறாரு. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல மெசேஜ் போடக்கூடாதுன்னு, அதனால் நான் போடல. நான் இஷ்டம்தான், என் இஷ்டம்தான். நான் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒரு சீட்டு எம்டியாக போட்டோன்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். என்ன காரணம்? ஒன்று புத்தி இருக்கணும், இல்லை புத்தியில் இருக்கணும். யார் யார் என்ன திட்ட போகிறாங்களோ இன்றைக்கி இதில் இருக்கிறதாப்பா சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். அது தப்பா? எதுக்கு அதை கேட்டேன்னா, 5 புத்தி தான், 5 அறிவு தான் நமக்கு இருக்கே. எப்பயாவது என்னைக்காவது எதுக்காவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அறிவு வேலை செய்யும். அப்போ 6 அறிவு. சர்வஜ்யங்கிறது 7வது அறிவு, சர்வசித்தகங்கிறது 8வது அறிவு, சர்வேஸ்வரகங்கிறது 9வது அறிவு. 10ம் அதற்கு மேற்பட்ட அறிவு இருக்குதுன்னு சொன்னால் அது பிரம்மஸ்வரூபம். புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் எந்த அறிவில் வேலை செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை, சிரவணம் பண்ணுன்னா எல்லா வேலையும் செய்யும். என்னங்க மேலே போகிறதுக்கு 10வது அறிவு பரபிரம்ம அறிவுக்கு, 10 அறிவுக்கு மேலே எத்தனை அறிவோ அதெல்லாம் பிரம்மத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போகும், அது வரைக்கும் சொல்ல முடியுமா? அதனால் நாம் சர்வஜன், சர்வசித்தக, சர்வேஸ்வரகம் 3 நிலை தான். 4வது நிலை ஸ்வரூபம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி பாதியில் இருக்கோம் ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அறிவில் இருக்கும். ஆகார விகாரம் மைத்தனம் பயம் மரணத்தில் இருக்கும். நாளைக்கு யார் யார் குரு சேவை சுவாமி பொறுப்பாடுக்கு வரலை நோட் பண்ணுறேன். அப்போ 19வது எழுத்து தார நமோ பகவதே ராமயேதி பதம் வேத சர்வசப்த சமுச்சாத்த சௌபாகியம். இதுதான் சௌபாகியம். அறிவு இருந்தால் சௌபாகியம். அறிவு ஈக்குவல் டு சௌபாகியம். ஞானம் ஈக்குவல் டு பிரம்மம். பிரம்மம் ஈக்குவல் டு அன்பு, அமைதி, ஆனந்தம். 3ம் சேர்த்தால் ஞானம். எல்லாம் 7 வயசில் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்கேஜி பாடம் இதெல்லாம். நம்மலாம் பிஸியாக இருந்துட்டோன்னா இதெல்லாம் முன்னாடி கற்றுக்கிட்டால் நம்ம லைஃப்பில் எப்படி மாறி இருக்கோம், எவ்வளோது சேஞ்சஸ் வந்திருக்கோம். எந்த சீட்டு கேட்குறீங்களோ அந்த சீட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அது ஐஐடியாக இருக்கட்டும், மெடிக்கல் சீட்டாக இருக்கட்டும், சயின்டிஸ்ட் சீட்டாக இருக்கட்டும், பைலட்டு சீட்டாக இருக்கட்டும். என்ன பண்ணுறது? சரி, இப்போ என்ன சௌபாகியம் அது தாண்டவே முடியல என்னால். சௌபாகியம்லாம் அறிவுனால தான் வருது. எல்லாமே அறிவுனால. இறைவனே அறிவாக தான், நீங்களும் அறிவாக தான் இருக்கீங்க. அது மறந்துட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை. சௌபாகியம் தேகி மே வதேத் வகுனி ஜாயா. அதோட வகுனி ஜாயா சுவாகா சேர்க்கணும். தத்தா ஆச்சாரிய மந்த்ரோ ரிஷி. ஆச்சாரியனா ரிஷி. இப்போ என்னன்னா விம்சாரண கோமத்தக. இப்போ 20 எழுத்து மந்திரம். என்ன 20 எழுத்து மந்திரம்? 19 எழுத்து மந்திரம். 19 எழுத்து மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதே ராமாய மகாபுருஷாய சேர்க்க சொல்லியிருக்கு. ஓம் க்ளீம் நமோ பகவதே ராமாய மகாபுருஷாய நமக. 19 எழுத்து. ஓம் க்ளீம் நமோ பகவதே
ராமாய மகாபுருஷாய நமக. அச்சா, ஓம் நமோ பகவதே ராமாய சர்வ சௌபாகியம் தேஹி, இந்த வார்த்தை சேர்த்துருக்காங்க. சர்வ சௌபாகியம் தேஹி மே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ராமாய சர்வ சௌபாகியம் தேஹி மே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ராமாய சர்வ சௌபாகியம் தேஹி மே ஸ்வாஹா. இதெல்லாம் நல்லா ஞானம் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா மெமரி வேற வேணும். அதுக்கு தான் ஓங்காரம் ஒன்றே போதும்னு சொன்னேன். உனக்கு என்னப்பா வேணும் செஞ்சு பாருப்பா, வரலன்னா என்ன வந்து கேளு. இது 20 மந்திரம், 20 எழுத்து உள்ள மந்திரம். தாரம் நமோ பகவதே ராமாய சகலம் வேதத்தை, சகலம்ங்கிற வார்த்தையை இப்போ சேர்க்குறாங்க. என்னத்தோட ஓங்காரம் நமோ பகவதே ராமாய சகலம்னு சேர்த்து சொல்லணும். ஆப்பன் நிவாரணாய நாயேத். ஆபத்தை போக்கக்கூடிய மந்திரம். அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆப்பன் நிவாரணாயேத. இத்து இன்னா மாறிடுச்சு. வகனிஜாயா ஸ்வாஹா. தத்தோ வதேத்து சொல்லணும், சேர்த்து சொல்லணும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஓம் நமோ பகவதே ராமாய சகலாப்பன சகல ஆப்பண்ண ஆபத்தை நிவாரணாய ஸ்வாகா, நிவாரணம் செய்வாயாக. ஓம் நமோ பகவதே ராமாய சகலாப்பன் நிவாரணாய ஸ்வாகா. 21 எழுத்து. 21 எழுத்தை ஏக விம்சார்னு சொல்லுவாங்க. விம்சம்னா 20, ஏகம்னா 1, 20 1 + 20ன்னு சொல்லுவாங்க. ஏக விம்சார்னகோ மந்திரக 21 எழுத்து மந்திரம். சர்வாபிஷ்ட பலப்பிரதம். என்னன்னா உனக்கு வேணும் எல்லாம் கொடுக்கும். தாரம் ரமா ஸ்வபீஜம் ச ததா தசரத்தாய. இப்போ புது வார்த்தை தசரத்தாய. இப்போ எத்தனை 22 எழுத்து வரப்போ. ததக சீதாவல்லபாய சர்வாபிஷ்ட பதம் வதேத்து. இப்படி சொன்னீங்கன்னா சர்வாபிஷ்ட பதம், சர்வாபிஷ்டங்கிற வார்த்தையை சொல்லணும். தத்தோ தாயம் சொல்லுவோம்ல, தாயம் போடுங்கன்னு சொல்லணும்ல பிளேயில். தாயம்னு ஒரு தாயம் விளையாட்டுன்னு சொல்லுவோம். தாயம்னா தருவாயின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன நினச்சி போடுறீங்களோ அது தரணும். அது நம்ம நினச்சி தாயம்னா 1ன்னு நினச்சிட்டு இருக்கோம். 1 வந்தால் தாயம்னு. ஏன்னா அது வரவே வராது. 6 வரும், நிறைய பேருக்கு 4 வரும். எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வரும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், தேவையில்லாத நம்பர்லாம் வரும். தேவையான நம்பர் ஆப்போசிட்டில் போகும். இதெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது கண்ட அனுபவங்கள். செம கடுப்பாக இருக்கும். சரி மாற்றி போயிடணுன்னா இந்த பக்கம் நம்ம தேடின வண்டி வரும். கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறோம் வச்சுங்களேன், நம்ம தேடின வண்டி வந்து நிற்கும். நம்ம அது கிட்டக்க பார்த்தோம்ல எல்லோரும் ஏறிடுவோம். சீட்டு கிடைக்கும். அந்த இது பந்தியில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பந்தியில் உட்காந்துருக்கும் போது எல்லாருக்கும் வடை வச்சுக்கிட்டே வருவான். உன் இலையில் வடை வைக்க மாட்டான். அடப்பாவி, நம்மளுக்கு சோதிச்சுட்டாரு கடவுள், வடை போச்சே அப்படின்னு நினப்பான். ஓ வடை பரணியான்னு கை காட்டுவானா. கொஞ்சம் நான் பொறுத்து பார்த்து நாகரிகம்லாம் தாண்டி சாப்பாடு விஷயத்த என்ன நாகரிகம் அவனுக்கு கேட்டு, ஓ வடை வரலையானே, வடை கேட்குறாரு கொண்டு போய் கூறான்னு கேட்பான். நம்ம ஒப்பேத்துறேன். ஏன்னா விசாரம் இல்லைன்னா இப்படி தான் பேசி ஆகணும். வடையை எடுத்துகிட்டு வந்து பக்கத்து இலையிலேருந்து அந்த பக்கம் வச்சுட்டு போனான். அப்பயும் அவனுக்கு வடை இல்லை, கடைசி வரைக்கும் வடை இல்லை. கிளாஸே ஒருத்தர் மாற்றினார் தெரியுமா. கிளாஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளாஸ் வைக்கலாமா ஃபங்க்ஷனுக்கு, கிளாஸை முடிச்சுட்டு சாப்பிட்லாமான்னா சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னாரு ஒருத்தர். என்னடா குழப்புறாரு. அங்கே ஏதாவது சொதப்பல் நடந்துச்சுன்னா நீங்கள் தொலைஞ்சிங்க என்ன. அதே மாதிரி சூப்பர் தொலைச்ச என்னது சொதப்பல். சாப்பாடு போச்சு, வடையும் போச்சு, நல்ல வேலை கிளாஸை காப்பாற்றிட்டோம். இதெல்லாம் அப்பப்போ நடக்குது. என்ன சொல்லுது மந்திரம்? 22 எழுத்துக்கு வந்துட்டோம். துவா விம்சத். விம்சத்னா 20, துவானா 2. என்ன சொல்ல போகுதுன்னா தாயம் சொன்னிச்சா. தாயம் தத்தோ தாயம் ஹிருதயன். ஹிருதுன்னா நமக சொல்லணும்.
வணங்குறோன்னு சொல்கிறோம்ல. அயம் மந்த்ரோ துவாதச அக்ஷரம் என்ன தாரம் நமோ பகவத்தம் வீரராமாய சம்பதயத்தே. வீரராமாயன்னு சொல்லணும். வீரராகவ பெருமாள் திருவள்ளூர், கனகவல்லி தாயார் வீரராகவ பெருமாள். உங்கள் குலதெய்வமா? உங்கள் குலதெய்வமா? ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்னு சொன்னால் தாரணமோ பகவதே வீரராமாய சம்பதேத்தே கலசத்ருன்னு ஹனத் துவந்தம் வக்னிஜாயா ததோ வதேத்தே. எல்லாத்தையும் சேர்த்தா ஓம் ஸ்ரீம் ராம் தசரதாய சீதாவல்லபாய சர்வாபிஷ்டதாய நமக. ஓம் ஸ்ரீம் ராம் தசரதாய சீதாவல்லபாய சர்வாபிஷ்டதாய நமக. சர்வாபிஷ்ட பிரதாயன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எழுத்தெல்லாம் இஷ்டத்துக்கு சேர்க்க முடியாது, ரிஷிகள் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ராம் தசரதாய சீதாவல்லபாய சர்வாபிஷ்டதாய நமக. 2-3 நாளாக வியூஸும் பயங்கரமாக ஏறி இருக்கு. எல்லாம் பெருமாள் திருவிளையாடல் பண்ணுறாரோ என்னவோ தெரில, விசாரமே இல்லைன்னா வருத்தமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். 2-3 நாளாக சப்ஸ்கிரைபரும் ஏறி இருக்கு, வியூஸும் ஏறி இருக்கு. இன்னும் பெருமாள் வேலையை காமிக்கிறார் பார்த்தீங்களா. மந்திரத்தினுடைய சிறப்புமா, மந்திரத்தினுடைய சிறப்பு. நீங்கள் கேட்குறதும் மகா புண்ணியம். அடியன் அதை உச்சரிக்கிறதுக்கும் இந்த வாக்குக்கு சக்தி கொடுத்தான் இறைவன். நன்றி சொல்லணும், அனந்த கோடி நன்றி சொல்லணும். சர்வாபிஷ்டதாய நமக 22 எழுத்து. சரி போதும், உங்களை போட்டு இது பண்ண வேண்டாம். நீங்களும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பீங்க. அடிக்க தாங்குறான். 84 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடியன் 92 வரைக்கும் எழுதியிருக்கேன். நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது விசாரம் கிடைக்காதான்னு ஞாபகத்துக்கு வர சப்ஜெக்டோட கனெக்டடாக இருந்தால் பேசுவேன். சப்ஜெக்டோட கனெக்டடாக இல்லை. விசாரம் கிடைக்கிறதே இறைவன் கருணையாக தான் பார்க்குறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு அருவாய் உலராய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய்